கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 1:14, 2 Corinthians 1:14. கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டீர்களே. எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாளில் யார் எங்களுக்கு புகழ்ச்சி? நீங்கள் தான் எங்களுக்கு புகழ்ச்சி. எங்களை பார்த்து நீங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாக இருப்பீங்க. எப்படி? அதோ நான் இவர்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினோமே என்று சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உண்டாகும். ஆனால் கொரிந்து சபையில் உள்ளவங்கெல்லாம் பார்த்து, ஐயா நாங்கள் இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோன்னா அதற்கு காரணம் நீங்கள் தான் என்று சொல்லி அவர்கள் இவரை புகழ்ச்சி சொல்லக்கூடியதா. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாளில் இதே 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 12வது வசனம் சொல்லும்போது, இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளிவேஷத்தில் மேன்மை பாராட்டுகிறவர்களுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். என்ன, எங்களை குறித்து குற்றம் சொல்கிறவங்க மத்தியில் நீங்கள் இல்லை, அவர் மூலமாக தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவர் தான் எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்தார் என்று சொல்லக்கூடியதாக. இதை பிலிப்பாய் பட்டணத்துக்கு எழுதும்போது பிலிப்பியர் 1ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம் சொல்லும்போது, நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்ன, நான் காவலில் இருக்கிறேன், கட்டில் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்வதற்காகவும் பொருளுதவி செய்வதற்காகவும் எல்லாம் கொடுத்து என்னைய நீங்கள் பார்த்து கொள்கிறீங்க. அதனால நான் இப்படிப்பட்ட மக்களை பெற்றெடுத்தேனே என்று சொல்லக்கூடியதாக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக. இது எல்லாவற்றிற்கு மேலாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது ஒரு அருமையான காரியத்தை எழுதுகிறார். ஒரு உன்னதமான வசனம். 1 தெசலோனிக்கர் 2ஆவது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். எப்படி? அதாவது நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாக யார் இருக்க போகிறதா? தெசலோனிக்க சபையில் உள்ள மக்கள். கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கும்போது, பவுல் இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கிரீடம் கொடுக்கணும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அங்கே இருக்கிற மக்களை பார்த்த உடனே, தெசலோனிக்க சபையில் உள்ள மக்களை பார்த்த உடனே கர்த்தர் அப்படி செய்வார். ஏன்னா இப்படி தெசலோனிக்க பட்டணத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்து முடித்தவர்களை பார்க்கும்போது கர்த்தர் மகிழ்ச்சியாக அவங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை கொடுப்பாரு. அதனால நீங்கள் தான் எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருக்கிறீங்க. ஒரு ஊழியக்காரனுடைய பெரிய மகிழ்ச்சி என்ன? கர்த்தரை தன் மூலமாய் கர்த்தரை அறிந்து கொண்டு பின்பற்றி வருகிறவர்கள் பூரணராய் வாழ்வது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கொரிந்து சபையில் இல்லாத பிரச்சனையே கிடையாது. எல்லா விதமான பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் அந்த சபையில் என்ன, ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழுகிற மக்களை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகுந்த சந்தோஷம். அதாவது சொல்லிக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நாங்கள் ஒரு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு கிரீடமாக எங்களுக்கு இருக்க போகிறது யார்? நீங்கள் தான். அப்போ சிந்திச்சு பாருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு ஊழியம் செய்கிற வேலைக்காரர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஒரு சில நேரத்தில் சொல்லலாம், அண்ணே எங்கள் ஊழியக்காரன் சரியில்லைன்னு. சரி, பரவாயில்ல. உங்களுக்கு ஊழியம் செய்தவங்களுக்கு அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி வரக்கூடியதா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்க, அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இறுதி வரைக்கும் அந்த வார்த்தைக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ்ந்து விசுவாசத்துலேயும் தேவன் பேரில் வைக்கிற நம்பிக்கையில் நீங்கள் இருந்து அப்படி முடிக்கும்போது கர்த்தர் என்ன சொல்வார்? ஆஹா, இதுதான் மகிழ்ச்சியின் கிரீடம் என்று சொல்லக்கூடியதா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவங்க அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கை மாறி கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வாழும்போது அதுதான் யார் உங்களுக்கு வார்த்தையை போதிக்கிறாங்களோ போதித்தார்களோ
அவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம். வேற எந்த ஒரு காரியமும் கிடையாது. நீங்கள் கொடுக்குற பணமோ, நீங்கள் கொடுக்குற வேற எந்த ஒரு காரியமோ அவங்களுக்கு வரப்போகிறதில்ல, அவங்களுக்கு உதவி பண்ண போகிறதில்ல. மாறாக உங்களுடைய வாழ்க்கை தானே. அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு நேராக ஊழியம் செய்கிறவங்க மனம் கோணாதபடி அவர்கள் சந்தோஷமாய் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்துவின் சீஷர்களாய் வாழ கற்றுக்கொள்வோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் ஒரு மகிழ்ச்சியின் கிரீடமாய், ஆமாண்டவரே, ஒரு மாறுபட்ட கிறிஸ்துவை போல வாழ்க்கை வாழ்ந்து முடிவு பரியந்தம் காத்துக்கொண்டு கிறிஸ்துவின் வருகையில் இவர்கள் அவர்களின் கிரீடமாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.